நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்கள கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமேன். ஆமாம், நம்ம இன்னைக்கு நம்ம 10 அதிகாரம் வரலையும் ஆதியாகமும் 10ஆம் அதிகாரத்தில் வரையும் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். ஆவியான ஒரு மகிமையான காரியங்களை வெளிப்படுத்திட்டு வந்துன்னு இருக்காங்க நமக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 11ஆம் அதிகாரத்துலேருந்து ஆவியானவர் எத்தனை அதிகாரங்களை நமக்கு தியானம் பண்ண செய்கிறாங்களோ, என்ன ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கற்றுக் கொடுக்குறாங்களோ அப்படி நம்ம பார்த்து கீழ்ப்படிந்து கர்த்தர் சித்தத்தை செய்ய நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆமேன். ஆமாம், நம்ம 10ஆம் அதிகாரத்தில் நோவாவோட சன்னதி 3 பேரையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சேம், காம், யாபேத் 3 பேரும். நம்ம அந்த சன்னதிகளை பார்த்தாக்கா யாரும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்த மாதிரி தெரியல. 11ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா கர்த்தர் உலகத்தை படைத்த நாள்லேருந்து நோவா காலம் வரலையுமே அவங்க நம்மளுக்கு ஒரே பாஷை தான் இருந்திருக்கு. உலகம் முழுதும் இருந்தவங்க எல்லாருமே ஒரே பாஷை தான் பேசியிருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வானத்தை தொடர அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எங்கேயும் பூமி எங்கேயும் சிதறி போகாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு வானத்தை தொடுற மாதிரி ஒரு கோபுரத்தை கட்டலாம். கர்த்தர் பார்க்குறாரு. கதைகளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கடான்னு சொன்னால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நம்ம பூமி எங்கும் சிதறி போகாமல் இருக்க ஒரு கோபுரத்தை கட்டலாம் வானத்தை தொடுற மாதிரி அப்படின்னு பிளான் பண்ணியே கட்டினுங்கிறாங்க. அதுவும் என்ன மாதிரி கட்டினுங்கிறாங்களாம், நமக்கு பேருண்டாக அப்படின்னும் நம்ம செய்கிறதெல்லாம் தடுக்கிறவன் யார் அப்படின்னா நமக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்றதே மறந்துட்டுக்கிறானுங்க. அவனுக்கு என்ன அழகாக சொல்கிறாங்க, நம்ம செய்கிறத தடுக்க யாருன்னு நினைக்கிறாங்களாம். அப்போ தேவ பயம் இல்லை, தேவனே அறியாத அப்படியே இருந்துட்டுருக்குறாங்க அவங்க இல்லைங்களா? நல்லா தெரியுது. இதில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நான் எதுக்காக உங்களை ஆசீர்வதித்தேன், நீங்கள் என்னடா பண்ணினுக்கிறீங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே மொழியை தாறுமாறாக்கி அவனுங்க அதை செஞ்சலன்னா அழகாக ஒரே பாஷையில் உலகம் முழுசும் பேசியிருந்துருக்கலாம். இந்த மொழி சண்டையெல்லாம் வந்தே இருக்காது இல்லைங்களா? மொழி சண்டை, இன சண்டை, ஜாதி சண்டை வர்றதுக்கு மெயின் காரணம் மொழி அந்த இடத்த தாறுமாறாக்குறது தான் இல்லைங்களா? எல்லாம் நம்மளாம் எதெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மையை செஞ்சாரோ அது எல்லாத்தையும் நம்ம தீமையாக மாற்றிக்கிறது நல்லா தெரியுது இல்லைங்களா? ஆமாம். அப்போ அதை மாதிரி அங்கே செய்கிறாரு. அங்கே அதுக்கு அந்த இடத்துல பாபில்னு வந்துச்சு. இது நம்ம உலக காரியமாக பார்த்தாக்கா இந்த மகா பாபிலோன் அவங்க கூட அப்படி தான் கட்டினதாக சொல்கிறாங்க. நேபுகாத் நேச்சார் என்ன தன்னுக்கு பேர் உண்டாக அவன் மகிமை அவனுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்தை மகிமைப்படுத்த காமிச்சதுனால தான் அவனுக்கு என்ன கதி கர்த்தர் செஞ்சாங்கன்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அடிச்சுவடே இல்லாமல் எங்கே தனக்கு பேர் உண்டாகன்னு எங்கே யாரும் நினச்சாலும் அது நிலைக்காதுன்றது நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா? ஆவிக்குரிய விதத்தில் நான் தியானிக்கும் போது நான் சபை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆவியானவர் உணர்த்தினாங்க. ஏன்னா சபை கூட இப்போ அப்படி தான் ஆச்சு. கர்த்தர் சபையை எதுக்கு உருவாக்குனாங்க? கர்த்தர் சபையை உருவாக்கின நோக்கம் என்ன? உலகெங்கும் போய் தேவ சித்தத்தை சொல்ல தான் சபையை கர்த்தர் உருவாக்குனாங்க. இப்போ சபையில் இருந்து தான் உலகம் முழுதும் ஊழியர்கள் போகணும். ஆனால் எத்தனை சபை ஞானஸ்நானம் எடுத்தவங்க எவ்வளோ பேர் சீஷராக்கி ஊழிய அபிஷேகம் செஞ்சு நம்ம வெளியில் அனுப்புகிறோம் ஊழியத்துக்கு. ரொம்ப வருஷமாக அபிஷேகத்தையும் வரங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்தாமல் சபையிலே இருந்தால் அது
கர்த்தர் விரும்புகிற சபை கிடையாது. ஒருத்தவங்க நான் 30 வருஷம் 50 வருஷம் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தம். நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுது. அப்போ எத்தனை பேரை நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோமோ அத்தனை பேரில் எவ்வளோ பேரை சீஷராக்கி நம்ம ஊழியத்துக்கு வெளியில் அனுப்புகிறோம். அதுதான் ஏசப்பா செஞ்ச ஊழியம். அதுதான் 12 சீடர்கள், 70 சீடர்கள், 120 சீடர்கள் செஞ்சதுனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் என்னவா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. அந்த 120 பேரால் பரிசுத்தாவினர் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்ட 3000 பேர், 5000 பேர். அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் சுவிசேஷம் பெறுது அதிகமாச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஏசப்பா கூட என்ன பண்ணுறாங்க, 2 பேரை என்ன பண்ணுறாரு, ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறாரு. போங்க, போய் தேவையானங்களுக்கு அற்புதம் செய்யணுமே தவிர தனக்கு பேர் உண்டாக்க. பார், என்னால் இவ்வளோ பேர் சுகம் பெற்றாங்க, இவ்வளோ பேர் விடுதலை பெற்றாங்கன்னு தன்னை காமிக்க இல்லை. அது ஆவியானவர் செய்கிறது. ஜனங்க மேலே உள்ள அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் கர்த்தர் செய்கிற அற்புதம் விடுதலை அவங்களுக்கு. நான் ஜெபிச்சு ஆச்சு, இந்த சபைக்கு அப்படி ஆச்சுன்னு எங்கே நம்ம சபையை முன்ன வச்சு கர்த்தரை 2வது வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, கர்த்தருக்கு பிரியல்லாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல கர்த்தர் 2வது ஸ்தானத்தில் வந்துடுறாரு. நமக்கு இந்த பூமியில் ஊழிய பேரெல்லாம் உங்கள் ஊழிய பேரை வச்சுக்கோங்க நீங்கள் யார் பார்த்தாலும். ஏன்னா இது ஆவிக்குரிய சபையாக கர்த்தர் எனக்கு காமிச்சதுனால இதை நான் சொல்கிறேன். உங்கள் சபை பேர் அது ஊழியத்தினுடைய கர்த்தருக்கு அது மகிமை கிடையாது. உங்கள் ஊழிய பேர் கர்த்தருக்கு மகிமை கிடையாது. அது ஒரு அட்ரஸ், அவ்வளோதான். உங்களுக்கு கர்த்தரால தான் ஊழியம் நடக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த சபைக்கு பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த சபையில் இருந்தால் தான் இது நடக்கும், இந்த சபை பேர் மூலிமா உலக நாம மகிமைப்படும். அப்படி எங்கே நம்ம சொல்கிறோமோ அது ஊழியம் முன்னாடியும் ஏசப்பா 2வது ஸ்தானத்தில் வந்துடுறாரு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இந்தந்த ஸ்தாபனத்தினுடைய பேரை சொல்லியோ அந்த ஊழியர்கள் சொல்லியோ அதில் மெம்பராக இருக்கிறவங்களையோ வாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். இந்த ஊழியத்தினுடைய பேரை வச்சியோ அந்த ஊழியக்கார பேரை சொல்லியோ அந்த ஊழியத்தில் விசுவாசிகளையோ தேவன் கூப்பிட மாட்டார் வாங்கன்னு சொல்லி. யாராக இருந்தாலும் தனி ஒரு ஆளாக தான் கர்த்தர் முன்னாடி போய் நிற்க முடியும். சபைன்றது நம்ம தாங்க, 4 கட்டடம் கிடையாது, அந்த சபை பேர் கிடையாது. சில பேர் ஜெபிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த ஏரியாவிலே என் சபை மாதிரி இருக்கக்கூடாது, இந்த தேசத்துலேயே ஏன் சபை தான் முன்னாடி இருக்கணும். அப்போ கர்த்தர் 2வது சபை முன்னாடி. அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஊழியமாக இல்லாத அது ஒரு பிஸ்னஸாகவும் அது ஒரு கம்பெனியாகவும் வேலையாகவும் ஆகுது. ஊழியம்தான் பேருக்கு, ஆனால் ஊழியம்னா என்னன்னே தெரியாத இந்த 20 வருஷமாக ஊழியம் செய்கிறத பார்த்து மனசு வலி எனக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்றது சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்கி அவங்களுக்கு ஊழிய அபிஷேகத்தை பண்ணி நம்ம சபை மூலியமாக எத்தனை பெண்கள் ஆண்கள் ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி வெளியில் நம்ம கூட்டுன்னு போய் அவங்கள பயன்படுத்துகிறோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற சபை, அதுதான் கர்த்தர் செஞ்சாங்க, அதுதான் சீஷர்கள் செஞ்சாங்க, அதுதான் ஆதி தேவனுடைய பிள்ளைகள் செஞ்சாங்க. அது இந்த 20 வருஷமாக சபையில் இருக்குதானா? இல்லை. என் சபையில் இவ்வளோ பேர் வேணும், என் சபையில் இவ்வளோ பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு சபையில் வருஷத்துக்கு கொஞ்சம்னா கூட 4 பேர் 3 பேராவது ஊழியத்துக்கு உண்மையாக அபிஷேகம் பெற்றவங்கள என்ன பண்ணும், அபிஷேகம் செஞ்சு ஊழியத்துக்கு வெளியில் அனுப்புங்க.
தனக்கு பேர் உண்டாக, ஏன் சபை பெருக, ஏன் சபை வளர, எனக்கு மகிமை உண்டாகன்னு எந்த இடத்துல தனக்குன்னு மகிமை வருதோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அதை சிதறடிக்க செய்வார். இது கர்த்தர் எனக்கு ஆவிக்குரிய காரியமாக சொன்னது. இதை யார் பார்த்துருந்தாலும் கர்த்தர் நம்ம மேலே வச்ச அன்பினால தான் சிட்சிகளை இது மாதிரி காரியங்களை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துவார். அதுக்கு தன்னை கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திருப்பி பார்க்கணுமே தவிர கோபப்பட்டாக்கா கர்த்தர் எனக்கு இதை வருத்தப்பட்டு பாரமாக உணர்த்தினாங்க. அதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சபையும் அப்படி தான் இருக்கணும். ஏசப்பா சீடர்களுக்கு செஞ்சாங்க, திட்டினாங்க செய்யாததுக்கு. எவ்வளோ நாளைக்கு நான் உங்கள் கூட இருப்பேன்? அற்ப விசுவாசிகளே, எவ்வளோ நாளைக்கு நான் உங்கள் கூட இருப்பேன்? இந்த பிசாசு உங்களால் ஏன் துரத்த முடியல? நானே எல்லாம் உங்கள் கூட இருப்பேனா? நீங்கள் தானே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க இல்லையா? திட்டினாங்க. அப்போ கர்த்தர் செஞ்ச ஊழியத்துக்கும் சீடர்கள் செஞ்ச ஊழியத்துக்கும் ஆதியில் செஞ்ச தேவ பிள்ளைகள் ரத்தத்தை சிந்தி செஞ்ச ஊழியத்துக்கும் மிஷினரிகள் செஞ்ச ஊழியத்துக்கும் இப்போ நம்ம செஞ்சுன்னுக்கிற ஊழியத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது ஊழியம்ன்ற பேர் தான் இருக்குது தவிர இந்த ஊழியனா என்ன விளக்கம் தெரியாத வருகிற சன்னதிகள் ஒரு பிஸ்னஸோட உலக பிஸ்னஸ்ஸு கம்பெனி கார்மெண்ட்ஸ் மாதிரி மாறி இருக்கிறது நினைக்கும் போது வலி இருக்குது மனசு ரொம்ப. இனி ஒரு நாட்களில் தயவு செஞ்சு அதெல்லாம் இல்லாமல் ஆவியானவர் நம்மளோட பேசுகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு நமக்கு பேர் உண்டாக்க நம்ம சபையை நடத்தாமல் இந்த சபைகள் நம்ம தான் சபை அப்படின்னு தெரிஞ்சு இந்த சபையாகிய நம்ம மூலிமா எப்படி ஏசப்பா நாமத்தை உலகம் முழுதும் போய் சொல்லி மகிமைப்படுத்தலாம் அப்படி மட்டுமே ஊழியர்கள் நம்ம திங்க் பண்ணணும், யோசனை பண்ணி ஆவியானவர் துணையோடு அதை செயல்படுத்தணும். இதுதான் 11ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எனக்கு ஆவிக்குரிய சபையை எனக்கு வெளிப்படுத்தினது. இதை நீங்கள் இன்னும் போய் தியானம் செய்யுங்க. இன்னும் ஆவியானவர் இது ஆமாம் உண்மை சத்தியன்றதை கூட உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவாங்க. அல்லேலூயா, ஆமேன். இதுதான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற தியானம். அல்லேலூயா, ஆமேன். நோவா 3 பிள்ளைகளில் சேம் வம்சத்தில் சேர்ந்தவர் தான் ஆபிரகாம். 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆபிரகாமை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா, ஆமேன். நம்ம நாளில் பார்த்தாக்கா கர்த்தர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய மனைவியும் லோத்தையும் கூட்டிகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் மூலியம்தான் உலகம் முழுவதும் உள்ள வம்சங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆபிரகாமை கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமேன். மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஆபிரகாமை நினச்சி. நம்ம காலம் வரலையும் ஆபிரகாமின் தேவனாக நமக்கு தெரியுது. 1000 வருஷ ஆட்சிலையும் ஆபிரகாம் சன்னதி இருக்குது. நம்ம புதிய வானம் புதிய பூமி பரலோகத்துலேயும் என்ன பண்ணுறோங்க, ஆபிரகாமுடைய 12 வம்சங்களையும் தான் அங்கே எழுதுறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். எவ்வளோ விசேஷமான ஆபிரகாம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அந்த ஆபிரகாமுடைய சன்னதி தான் நம்ம ஆவிக்குரிய விதத்தில். என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள் ஆபிரகாமுக்கு. உன்னை எவனா நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும், நான் அவனை நல்லா வச்சுப்பேன்.
நீ யாருன்னா கெட்டு போகணும்னு நினச்சாலே அவன் கெட்டு போயிடுவான், நான் அவனை கெட வச்சிருவேன். என்ன மகிமையான வாக்கு கொடுத்து தேவன் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. இன்ன வரலையும் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டு வராங்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் நம்ம அந்த அதிகாரத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அங்கே பஞ்சமாக இருக்குது, எகிப்துக்கு போகிறாங்க. அவன் மனைவியை சகோதரின்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சாராளுக்காக அந்த பார்வோனை வந்து வாதையினால் தண்டிக்கிறாரு. அப்போ ஏன் இவன் வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி வாதைகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மனைவி அப்படின்னு தெரிய வருது. அந்த சாராளுக்காக பார்வோன் கொடுக்குறான் இல்லை ஆடு மாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:16 அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இந்த பார்வோனு தான் இதெல்லாம் வந்து கொடுக்குறான். அது மாதிரி வேலைக்காரிகளில் ஒருத்தி தான் ஆகார். அதுக்கப்புறம் பார்வோன் வந்து இவங்களை யாரும் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 13ஆம் அதிகாரத்தில் பெரிய சீமனாயிடுறார் ஆபிரகாம். இவங்களுடைய உயர்வு வந்து பூமியே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கூட லோத்தும் இருந்ததுனால அவனும் பெரிய சீமானா பணக்காராகிறான். அப்போ 2 பேரும் ஒன்றா இருக்க முடியல அவங்களால. அப்போ நம்ம யாரோட இருக்கணுன்றது கூட அவசியம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவங்களோட நம்ம இருந்தாக்கா நமக்கு அது ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் லோத்துக்கு போயிருக்கு பாருங்க. அப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு சண்டை இல்லை, அவங்க மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை இடம் பத்தாம. அப்போ தான் வந்து ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீ போ. நீ வடக்கு போறியா, நான் தெற்கு போகிறேன். நீ கிழக்கு போறியா, நான் மேற்கு போகிறேன்ப்பா. உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ, உனக்கு எந்த பக்கம் நீ போறியோ, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போகணுன்னே அவனை பார்க்குறான். சோதம் வந்து ஏதேன் தோட்டம் மாதிரி அப்பகுது யோர்தான் முன்னாடி. அவன் என்ன பண்ணுறான், அது நல்லா இருக்கு, நான் அங்கே போகிறேன், பச்சை பசேல்னு அப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு அங்கே போகிறான். அங்கே அது வந்து ரொம்ப பாவம், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற ஜனங்கள் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம். 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, லோத்து போனதுக்கு அப்புறம்தான் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. அது வரலையும் அமைதியாக இருக்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். 13:16 லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருகு பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சன்னதியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்ந்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ லோத்து போனதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு நீ எங்கே போய் நீ பார்க்குற தேசத்தை எல்லாத்தையும் உனக்கு சொந்த பூமியை நான் கொடுக்க போகிறேன். கடல் மண்ணை எடுத்து எண்ண முடியுமா? எண்ண முடிஞ்சால் உன் சந்ததியை எண்ணப்படும் அப்படின்ட்டார். அப்படின்னா அளவில்லாத சந்ததி உன்னிலேருந்து வரும் அப்படின்ட்டு கர்த்தர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். இதில் என்ன 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாம் வந்து பயந்த சகோதரின்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கூப்பிட்ற தேசத்துக்கு போன்னு சொன்ன ஒரு விசுவாசத்தோடு வந்தவர் தன் மனைவியை மற்றவங்க எடுக்க விடுவாரா அப்படின்னு நினைக்காம சகோதரின்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க கொடுத்த வேலைக்காரிகள் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரோ அவர் எடுத்துகிட்டு வர்றதுனால அங்கே ஆகாரம் கூட வர்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 இல்லைங்களா? 3வது என்ன அப்படின்னா, லோத்து
ஆபிரகாமோட இருந்ததுனால அந்த ஆசிர்வாதம் லோத்துக்கும் வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆசிர்வதிக்கப்பட்டவங்களோட நம்ம இருந்தால் கர்த்தர் நம்மளையும் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு நம்ம 13ஆம் அதிகாரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் வந்து அது 14:1 சினேரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் ஏலாசாமின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதரலா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் வந்து அங்கே சொதோம் கோமராக்கு இப்போ நம்ம படிச்சிடலாம் அவங்களுக்குள்ள அந்த ராஜ்யத்துக்கு சண்டை வருது. சண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து சோதமில் வந்து லோத்து இருந்ததுனால அவங்களையும் சேர்த்து லோத்தையும் மனைவி பிள்ளைகளையும் அவங்களுக்கு இருக்கிற உடைமைகள் எல்லா பொருளையும் என்ன பண்ணுறாங்க, அவங்களையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது வந்து ஆபிரகாம் தெரியுது. ஆபிரகாம் தெரிஞ்சு ஆபிரகாம் அங்கே அந்த இடத்துல தான் வந்து யுத்தம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். யுத்தம் செய்ய போகிறார் ஆபிரகாம். அதுதான் ஃபஸ்ட்டு, அதுதான் லாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. வேறு எந்த இடத்துலையும் ஆபிரகாம் வந்து யுத்தத்துக்கு போனதா எனக்கு தெரியல. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சு லோத்தையும் மனைவியும் பொருளையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரும்போது ஆதியாகமம் 14:18 உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா. இந்த சாலேம் என்றது வந்து எருசலேம் சொல்கிறாங்க. எருசலேமை தான் சாலேம்னு சொன்னாங்களா அப்போது. இப்போ எருசலேமுக்கு அப்போவே ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறாரு மெல்கிசேதேக்கு. இவர் வந்து உன்னதமான, நம்ம ஏசாப்பாவுக்கு சொல்கிற டைட்டில் எல்லாமே அவரை பற்றி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்கிறாரு இல்லைங்களா, அதை நம்ம தியானிக்கலாம். அவர் கூட ஏசப்பா கூட, அது ஏசப்பா வந்து அப்போவே வந்து ராஜாவாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஏன்னா அவருக்கு வம்ச வரலாறு இல்லாமல் இருக்குது. இதை நம்ம வந்து அந்த மெல்கிசேதேக்கை பற்றி தனியாகவே நம்ம அது எடுக்கலாம், தனியாக தியானிக்கலாம். நம்ம அந்த நம்ம அங்கே முத பார்க்குறோம். அதுக்கப்புறம் சுதம் அவங்க ஜெயிச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த அதை கூட என்ன பண்ணுறாங்க, அந்த சோதம் ராஜா இவனுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது ஏன் கூட சண்டைக்கு வந்தாங்கல்ல, அவங்க பங்கு வேணா நீ அவங்களுக்கு கொடுங்க, எனக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படின்றாரு ஆபிரகாம் அங்கே இல்லையா. அப்படின்னு நான் பொருளாசை நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்குறதுல திருப்தியாக இருக்க கற்றுக்கணுமே தவிர பொருளாசை நமக்கு இருக்கக்கூடாது. எப்படி பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறோ அது மாதிரி பொருளாசையும் நமக்கு பொல்லாப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்ம 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். இன்னும் ஆவியானவர் 15ஆம் அதிகாரத்திலேருந்து இன்னும் எத்தனை அதிகாரம் வரலையும் ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் என்ன சொல்லித்தராங்க கற்றுத்தராங்கன்றதை நம்ம தியானித்து அதன்படி நடக்க நம்மளை கீழ்ப்படுத்தலாம். அல்லேலூயா, ஆமேன். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.